ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி. ஓம் மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி. ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி. ஓம் பதஞ்சலி முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்க சாமிகள் திருவடிகள் போற்றி. பசியாற்ற தான் தேகத்தில் உள்ள கசடுகள் நீங்கும். பசியாற்ற தான் முன் செய்த பாவங்கள் தீரும். பசியாற்ற தான் பக்தி நிலை உயரும். பசியாற்ற தான் உருகி தியானிக்கக்கூடிய எண்ணம் வரும். பக்தி செலுத்த தான் பாவங்களெல்லாம் பொடியாகும், இறக்க சிந்தை வரும், செல்வநிலை பெருகும், உடல் ஆரோக்கியம் உண்டாகும், பொல்லாத காமத்திலிருந்து விடுபட முடியும். சாதாரண விஷயம் இல்லை. காம உட்பகைவனும் கோபமும் கொடியனும் கனலோக முழுமூடனும் கடுமோக வீணனும் கொடுமதம் என்னும் துட்ட கண்கட்ட ஆங்காரியும் என்று ராமலிங்க சாமி சொல்வார். காம உட்பகைவனும் கோபமும் கொடியனும் கனலோக முழுமூடனும் கடுமோக வீணனும் கொடுமதம் என்னும் துட்ட கண்கட்ட ஆங்காரியும் ஏமம் வரும் ஆச்சரிய விளலனும் குலையென்று ஏம்பு பாதகனுமாம் எழுவரும் அவர் குற்ற உறவான பேர்களும் எனைப்பட்டிடாதிருக்க அருள் செய்வானார் ராமலிங்க சாமிகள். காம உட்பகைவன் சொன்னார். அது உட்பகை. வெளியில் பேசலாம், வெளியில் நெற்றியில் நீர் இருக்கும், உத்திராட்ச கொட்டை இருக்கும், காவி உடைகள் அணிந்திருப்பான். ஆனால் அவனை உட்பகையாகிய காம வஞ்சிக்கும். அவனை காம உட்பகைவனும் கோபமும் கொடியனும் கனலோ முழுமூடனார் ராமலிங்கசாமி வேண்டுகோள். தலைவனை கேட்கிறார், சுப்பிரமணியரை கேட்கிறார். உட்பகைவன் நம்மை வஞ்சிக்கக்கூடிய வல்லவன் உட்பகைவன் காமன். காம உட்பகைவனும் கோபமும் கொடியனும். இந்த கோபம் என்ன செய்யும், காமம் என்ன செய்யும்? உள்ளே வெளியில் ஆடம்பரமான காவி உடை இருக்கும், நெற்றியில் உபூதி இருக்கும், நெற்றியில் குங்குமப்பூட்டு இருக்கும், ஆடவாரங்கள் இருக்கும். உள்ளே வஞ்சனை இருக்கும், உள்ளே வஞ்சனை இருக்கும், உள்ளே வஞ்சனை இருக்கும். அவன் யமன். அவன் நம்மை காமமே நமக்கு யமனாக மாறுவான். காம உட்பகைவனும் கோபமும் கொடியனும். அடுத்து நமக்கு பகைவனாக இருப்பவன் கோவன். சம்பந்தமே இருக்காது, கோபம் வரும். அந்த பாவி என்ன செய்வான்? நம்மை வஞ்சித்து விடுவான். அவன் மறைமுகமாக உட்பகையவன், வெளியில் தெரியாது. காமம் என்ற பாவி ஒவ்வொரு உயிரையும் வஞ்சிக்கக்கூடிய மாபெரும் வல்லமுள்ளவன் அவன், கொடூர பாவி அவன். காம உட்பகையவனும் கோபமும் ஒருவனை நரகத்தை தெளிவிடும். காமம் கெட்ட பேர் உண்டாக்கும், அடாத பாவம் செய்யும், அதுக்கு ஈடே இல்லை. காம உட்பகையவனும் கோபமும் கொடியனும். அந்த கோபத்தையாவது சாந்தப்படுத்திக் கொள்ளலாம். காமம் அது விடாத நம்மை வஞ்சிக்கும் அல்லவா? அது கேட்குறார் ராமலிங்கசாமி. காம உட்பகைவனும் கோபமும் கொடியனும் கனலோவோ முழுமூடனும் அப்படின்னார். ஆக இந்த மூன்று வகை பிரிக்கிறார். இந்த உள்ளே இனம் தெரியாது உள்ளே நம்மை வஞ்சிக்கக்கூடிய காமத்தையும் வெள்ளனி அருள் செய்ய வேண்டும். அடிக்கடி எனக்கு கோபம் வருது. கோபமே அவர் சொன்னார், சினமே நம்மை கொண்டு விடுனார். தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சொன்னார். அவ்வளோ பெரிய ஆற்றல் கோபத்துக்கு உண்டு. அதுக்கு ஆளை நம்மையும் கொண்டு விடும், மற்றவரையும் பலி வாங்கிவிடும். அப்போ கோபமும் கோபத்தையும் வெல்ல வேண்டும். அது நமக்கு கமனாக மாறும். தலைவனை கேட்க வேண்டும், அடியேன் பொருளாத காமுகனாக இருக்கிறேன் தாயே, நீங்கள்லாம் காமத்தை வெற்றி கண்டு விட்டீர்கள். ஏன்னா நான் வெளியில் பேசுகிறேன் தவிர என்னை உள்ளே வஞ்சிக்கின்றது, உள்ளே இருந்து என்னை வஞ்சிக்கிறது. ஆனால் உட்பகையாக இருக்குது எனக்கு. வெளிப்பகையை வென்று விட்டேன். வெளியே எனக்கு யாரும் பகையில்லை. எல்லாட அன்பு காட்டி நான் பகையை நட்பாக்கி கொண்டேன். ஆனால் என்னுள்ளே இருந்து என்னை வாட்டுகிறதே, என்னுள்ளே இருந்து என்னை கொள்ளுகிறதே, அணுவாக என்னை கொள்ளுகிறதே, என்னை நரகத்து தள்ளுகிறதே, நான் இருந்து எப்படி விடுபடுவேன் தாயே என்றெல்லாம் ஆசானை கேட்க வேண்டும். அவரெல்லாம் காமத்தை வென்றவர்கள். காமத்தை வெல்லாமல் அவர் ஞானியாக முடியாது. அரும்பாடு அருந்தவம் செய்து காமத்தை வென்றவர்கள். தவம் என்பதே காமத்தை வெல்லுவதுதான். தவம் என்பதே கோபத்தை வெல்லுவதுதான். தவம் என்பதே லோபித்தனத்தை வெல்லுவதுதான். தவம் என்பதே போராமை உடைத்தெறிவதுதான். தவம் என்பதே போராசையை உடைத்தெறிவதுதான். தவம் என்பதே யோனென்ற குருவமில்லாது வாழ்வதுதான். தவம் என்பதே தன்னார்க்கத்தோடு இருப்பதுதான். தவம் என்பதே அன்புடன் இருப்பதுதான். தவம் என்பதே இறக்க சிந்தையோடு இருப்பதுதான். தவம் என்பதே மற்ற உயிரிலே மதித்து வாழ்வதுதான். தவம் என்பதே எல்லா உயிரையும் தன்னுக்குள் எண்ணுவதுதான். ஆக தவம் என்பது அதுதான் ஆற்றல், மிகப்பெரிய ஆற்றல். அது எதிராற்றல். நான் வெல்ல முடியாத காமத்தை வெல்லுவதுதான் தவம். அது வெல்லுகின்ற வல்லமை யார் பெறுகிறானோ அவன் உயர்ந்தவன். காம உட்பகைவனும் கோபம் கொடியனும் கனலோவோ முழுமூடனும்.
அது வெளியிருக்கு உபாயம் பசியாற்றுவித்தல்.